தோட்டத்துக்கு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம். நானும் என்னோடய வீட்டுக்காரர் அப்புறம் என் சின்ன பையன் 3 பேரும் போனோம். வீட்டில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு முளைக்க வச்சுருந்தேன். அது எல்லாமே நல்லா முளைச்சிருந்தது. சரி எடுத்துன்னு வந்து தோட்டத்தில் வச்சுட்டு தக்காளிலாம் கொஞ்சம் பழுத்திருந்தது. சரி அதையும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா செரி தக்காளிலாம் தானாக கீழே கொட்டிக்கிச்சு. அப்புறம் நிறையா பழுத்து வெடிச்சு போயிருந்தது. சரி விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் இந்த சொரக்காய் செடி, பூசணிக்காய் செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருகி போயிடுச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நல்ல குளிராக இருக்கிறதால செடிங்கெல்லாம் கருக ஆரம்பிச்சிடுச்சுங்க. அப்புறம் கீரையும் நல்லா விதை வந்துடுச்சு. சரி அடுத்த தடவை வரக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி மட்டும் பறிச்சிக்கணும். அப்புறம் ரோட்டில் ஒருத்தவங்க போயிட்டே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்னோடய வீட்டுக்காரங்க தக்காளி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம் வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் சரி அவங்களுக்கு ஒரு பேக் நிறையா கொடுத்துட்டு அப்புறம் மீதி இருக்கிறத வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நான் பக்கத்தில் வீட்டில் அப்புறம் எதிர் வீட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம். அப்போ அவங்க ரோட்டில் போனவங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, இன்னும் இருந்தால் கொடுங்க. இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் கொடுக்கணும். இல்லை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லைங்க அவங்களுக்கு கொடுக்கணும் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பறிச்சிட்டோம். நிறைய காய் இருக்குது. செடிங்கள்லாம் செம்ம தக்காளி இருக்குது. இப்போ பால்கனிலேருந்து எடுத்துன்னு வச்ச செடியிலலாம் இப்போ தான் தக்காளி காய் பிடிச்சிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் எவ்வளோ காய் தான் இருந்தாலும் பழுக்கவே பழுக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் குளிர ஆரம்பித்ததால தக்காளிலாம் பழுக்காது. என்ன பண்ணுறது, இவ்வளோ காய் பிடிச்சோம் எல்லாமே வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் 2 சோளம் இருந்தது. சரி அதையும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். 2 சோளமும் பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக அங்கங்கே 1, 2 அப்படி தான் அந்த மாதிரி தான் முத்து வச்சுருந்தது சோளம். சரி வீட்டுக்கு போய் தான் நானே பிரித்து பார்த்தா இந்த சோளமே இல்லை. போன தடவை கொஞ்சமாவது இருந்தது. போன தடவை நாங்கள் வச்சுட்டு போனோம். பார்த்திங்கன்னா சோளம் இருந்தது. ஆனால் ஃபுல்லாக உள்ளே நிறையவே இருந்தது. இந்த தடவை அது சுத்தமாக இல்லவே இல்லை. இத்தனை செடி வச்சோம் ஆனால் சோளமே வரல. ஏன்னு தெரியல. நிறைய பூ, ஆனால் செடியில் பூ வச்சுருக்கு. ஆனால் சோளம் வரவே இல்லை. என்னன்னு காரணம்னு தெரியல. சரி அப்புறம் பீன்ஸ் இருந்தது. பீன்ஸை பறிச்சிட்டு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் பறிச்சிட்டு அப்புறம் என்னோடய வீட்டுக்காரங்க பச்சை மிளகாலாம் பறித்தாங்க. பறிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் புளிச்சக்கீரை இருந்தது. அது இதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சீசன். புளிச்சக்கீரை இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு வீணாக போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் பறிச்சிக்கணும். அப்புறம் சோளம் செடி பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் குட்டியாக இருந்தது. அந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் வரவும் வராது, பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அறுவடை பண்ண காய்கறியெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.